ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடத்துன சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா வந்து ஐஸ்கூப் எங்கெங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்குறாங்க. சோழன் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தங்க, எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வீட்டில் கொடுத்தாங்க, அங்கே நான் வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க எதுக்காக இந்த மாதிரி அங்கங்கே போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், ஏங்க உங்கள் கை இப்படி செவந்துருக்கு, அதுக்காக ஐஸ் கட்டி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தாங்க தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா சோழனை பார்த்து, நமக்காக இவ்வளோ இறக்கப்படுறாரு, அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து தீச்சட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக நம்ம கை சுட்டிருக்கு அப்படின்னு அழிஞ்சு திரிஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நமக்காக பண்ணியிருக்காங்க. நான் அதாவது கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதில் பசங்கள்லாம் நிறைய கூட்டமாக இருப்பாங்க, இடிப்பாங்க அப்படின்னு அதை யோசனை பண்ணி எனக்காக ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை வேலைக்கு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போய் வந்தார், சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்து எல்லாருமே இருக்கிற வீட்டில் நான் மட்டும் இருக்கேன், எனக்கு தனியாக போக பாத்ரூம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வசதியான ஒரு பாத்ரூமாக அவங்க சக்திக்கு மீறி கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. சோழன் வந்துட்டு இது எல்லாத்தையும் நமக்காக தான் பார்த்து பண்ணுறாரு. என்னோடய பர்த்டே அன்றைக்கி கூட எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணார். ஆனால் நான் தான் உண்மை தெரியாமல், அதாவது இது நடந்த உண்மை பொய்யாவே இருந்தாலையும் நான் சோழன் கிட்ட பொறுமையாக பேசிக்கணும், அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி நிறைய ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு நல்லவரை அன்னைக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போதான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தமும் படுறாங்க. இப்படி ஒருத்தர் நிஜத்துலேயே ஹஸ்பண்டாக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்ல, ஆனால் கிடைச்ச ஹஸ்பண்டை நாம் இழக்கக்கூடாது அப்படின்னும் நிலா மனசுகள் நினச்சி சோழன் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம வானத்தியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு பொங்க வைக்க போகணும் அப்படின்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே வானத்திக்கே தெரியாமல் பாண்டியன் ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து வானத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வராது. ஸோ எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒத்துக்க வச்சு தான் இந்த விஷயத்தை பண்ணுறாரு வானத்தியோட அண்ணன் வந்துட்டு. ஸோ இந்த விஷயம் இது வரைக்கும் இன்னும் வானத்திக்கும் தெரியலை, இங்கே பாண்டியனோட குடும்பத்துக்கும் தெரியல. அவங்க எல்லாருமா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது வானத்தியை ஏமாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எப்போ இதாவது ஆக்சிடென்ட் ஆனப்போ வச்ச வேண்டுதல் இன்னும் செய்யாமல் இருந்தீங்களா, இப்போ என்ன திடீர்னு அப்படின்னு போகும் வழியில் கூட வானத்தை கேட்டுக்கிட்டே வராங்க. எல்லாத்தையும் உனக்கு விளக்கமாக சொல்லணுமா, வய மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அதாவது கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் இறங்கின உடனே சாமியை கும்பிட்டுட்டு வானத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் கூட எடுத்து நம்ம பாண்டியனுக்கு அனுப்பி விடுறாங்க. கோயில் வாசலில் அங்கே போய் இறங்கின உடனே கோயில் முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சாங்க. நானும் உன்ன மாதிரியே கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ அனுப்பி பாண்டியனுக்கு வந்துட்டு. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியிடம் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், நான் முதல்ல சாரீ கட்டியிருக்கேன், நான் எப்படி இருக்கேன் சாரியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி மெசேஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்க, நல்லா இருக்குது, சாரியில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பாண்டியனுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்த உடனே அவங்க அம்மா பூஜை சாமான் வாங்கிட்டு வந்த உடனே, ஏய் என்னடி இங்கே நின்று ஃபோனை நோண்டிகிட்ருக்க, கோயிலுக்கு வந்து கூட ஃபோனை தான் நோண்டிகிட்ருப்பியா, உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு வானதி வந்து உள்ளே போயிடுறாங்க. அதை பாண்டியனும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அவரும் வந்து ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி நான் இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் என்னென்னமோ தேடி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து அங்கே எல்லாரும் இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்தவங்களுக்காகவே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதை போய் பாண்டியன் வாங்கிட்டு வராங்க. சோழா எதிரா குடுடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், குடுப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிலாவில் அது பிரித்து கொடுக்க முடியல, இருங்க பொறுமையாக நானே குடிப்பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அந்த ஜூஸை குடிப்பாடுறாங்க. இதை பார்த்து கூட நிலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் உள்ளே போன வானத்தையுமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நேராக போகும்போது, எங்கடி அங்கே போகிறேன், எங்கேயே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க தானே வந்தான், ஆனால் நீ பொங்கல் வைக்கிறதுக்காக எதையுமே கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து கேட்கவும், இங்கே பாருடி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம், இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். என்னம்மா நான் எதுக்கு இங்கே வந்து உட்காரணும், ஆமாம் என்னது இது, என்னமோ யாகெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்கே வந்து உட்கார, உனக்கு நல்ல
நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதுவும் தான் இது. அது இப்போ வந்து ஒரு பரிகாரம் பண்ணணுமா, அந்த பரிகாரம் பண்ணுறது தான் இது, வந்து இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வானத்தோட அவருடைய அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் பார்த்த உடனே வானத்திக்கு சந்தேகம் தான் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வானத்தோடைய அப்பா, அவருடைய அண்ணன் எல்லாமே இருக்காங்க. வரும்போது நம்ம 3 பேரும் மட்டும்தான் வந்தோம், இவன் என்ன இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் முன்னாடியே வந்துட்டான்டி, பொங்கல் வைக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல, அது எல்லாத்தையும் பண்ண சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லி அவனை முன்னாடியே அனுப்பி விட்டுருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோ பொறுப்பான ஆளாக இவனை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி நினச்சிக்கிட்டு, என்னமோ தப்பாக இருக்கே, அதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வரணும், பொங்கல் வைக்க பரிகாரம் பண்ண நம்ம குடும்பம் மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, இங்கே பாரு அவனோடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவன் கூப்பிட்ருக்கான் வந்திருக்காங்க, நீ வேணா அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட வேண்டியது தானே, சரி இங்கே வந்து உட்காரவா நேரம் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அவசரப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ பரிகாரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வானத்தி வந்து அங்கே உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அதாவது அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவருடைய அண்ணங்கிட்ட செய்கை பண்ணுறாங்க. அவருமே இருந்துக்கிட்டு ஓகேம்மா எப்படியோ உட்காந்து வச்சு அவ்வளோதான், நான் அவனை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வானத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த மாப்பிள்ளையை போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே வானத்தி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சிடுறாங்க. அம்மா என்னம்மா இது, பரிகாரம்னு சொல்லி என்ன உட்கார வச்சா, யாரும்மா இது, இவரை எதுக்குமா இங்கே உட்கார வைக்கிறா, அதுவும் என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்களோட அம்மா கிட்ட. எல்லாம் நல்லதுக்காக தாண்டி, பரிகாரம் பண்ண கூட சேர்ந்து தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா உனக்கு மரகரை கலந்து போச்சா, நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பரிகாரம் பண்ணணும், நடுவில் இவன் யாரும்மா, அதுவும் அவனுடைய ஃப்ரெண்டு தானே இவனை அவன் கூட பார்த்துருக்கேன், ஆனால் இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம், இவனை எதுக்கு என் பக்கத்தில் உட்கார வச்சு பரிகாரம் பண்ணுறேன், இது எனக்கு எதுவுமே சரியாக வரலாமா, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வானதி வந்து சொல்லிட்டு இருக்கவும், இல்லை நான் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண மாட்டேன், பொங்கல் வைக்க தானே வந்தேன், நடு போய் பொங்கலை வச்சுட்டு சாமியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, ஒழுங்கு மரியாதை அம்மா சொல்கிறது கேட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானத்தோடைய அப்பாவுமே சொல்கிறாங்க, ப்ளீஸ் வானத்தி இங்கே உட்காருமா, கொஞ்சம் நேரம் பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் பரிகாரம் என்கிட்ட வீட்டில் சொல்லவே இல்லையே, திடீர்னு இங்கே வந்து தான் ஏதோ பரிகாரம்னு சொல்கிறீங்க, அதுவும் எல்லாரும் சுற்றி வேறு நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா, என்னத்துக்கு திடீர்னு இங்கே பரிகாரம்னு கேட்டால் ஏதோ தோஷம் இருக்குது, ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையப்பா அப்படின்னு டக்குன்னு வானத்தி திரும்பி பார்க்குறாங்க. அந்த யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல தேங்காயில் தாலி வச்சுருக்காங்க கல்யாணத்துக்காக, அதை பார்த்துடுறாங்க நம்ம வானதி. டக்குன்னு அதை பார்த்த உடனே இங்கே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது வானதி அதை பார்த்துட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, பரிகாரம்னு சொல்லி நீங்கள் உட்கார வச்சு இவனை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கலான்னு பார்க்குறீங்களா, அதாவது குடும்பமாக சேர்ந்து எல்லாருமே என்னை பிளான் பண்ணி ஏமாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர வச்சு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா, அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இதுக்கு தான் என்னை போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தியாம்மா, நான் இவ்வளோ நேரமாக அதை கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன், ஆமாம் பரிகாரத்துக்கு எதுக்கெல்லாம் தாலியெல்லாம் வைப்பாங்க, என்ன எல்லாமா சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்களா, இதுக்கு நான் எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டேன், எப்படிம்மா பெத்த பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு எண்ணம் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி பயங்கரமாக கத்திக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது அவருடைய அண்ணன் இருந்துக்கிட்டு, என்னம்மா அவள் போகிறா பார்த்துக்கிட்டே நிற்கிற, பிடிச்சி அங்கே உட்கார வைமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானத்தை நெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பிடிச்சி வானத்தியை அங்கே உட்கார வைக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னடி லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்க, ஆமாண்டி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், உனக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்காதான் எல்லாருமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், என்ன இப்போ அதுக்கு, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு கார்த்திகோடைய, அதுதான் வானத்தியோட அண்ணன். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிட்டுருக்காங்க, பாண்டியனை தவிர என்னால் யாரையும் கல்யாணம் முடியாது, அதுவும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு இது பாண்டியனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், பாண்டியனுக்கு மட்டும் இல்லை போலீஸ்க்கும் இப்போவே ஒரு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நீ செத்த, மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பாருடி, உன்னுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணி தான் உனக்கு இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு இவன் எல்லாமே எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் உனக்கு கல்யாணம் பண்ணி முடிவு பண்ணி வச்சுருக்கான். அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நாளும் செட்டே ஆகாது. இவன் தான் என்னைக்கா இருந்தாலும் உன் புருஷன், ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து உட்காந்துரு அப்படின்னு அவரோட அண்ணன் வந்து சொல்கிறாரு. ஆனத்திக்கு பயங்கர கோவம் வருது. என் முடியவே முடியாது, இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எடுக்கும்போது அதை பாண்டியனோட அதாவது வேகமாக ஓடி போய் பிடுங்கிடுறாங்க. கார்த்திகை அதாவது வானத்தியோட அண்ணன் வந்துட்டு பிடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏய் தடிமாடு ஃபோனை குடுடா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா எல்லாரும் பார்த்துட்ருக்குங்க, உங்களை எதுக்குடா இங்கே நான் வர வச்சேன், இவளை எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி இங்கே உட்கார வச்சு அவனை இவ கழுத்தில் தாலி கட்ட வைக்க தானே உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன், பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க, பிடிங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகாவோடைய அதாவது வானத்தையோட அண்ணனுமே இருந்துக்கிட்டு, ஐயரு நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, டேய் நீங்கள் தைரியமாக உட்காடுறா, நீ தான் அவன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாண்டா நீ ரொம்ப தப்பி பண்ணுற தடிமாடு, அப்பா என்னப்பா இது பெத்த பிள்ளைய வாழ்க்கையோட விளையாடுற, நீ கொஞ்சமாச்சு உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாப்பா, ஏன்பா இப்படி பிடிவாதமாக பண்ணிகிட்ருக்க, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை தான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கூட எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, இது ரொம்ப தப்புப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தை கத்திக்கிட்டு இருக்கவும், அவன் ஊரில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தாண்டி இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உன்னால் என்னடி பண்ண முடியும், என்ன பண்ணாலும் உன்னால் தப்பிக்கவே முடியாது, இவனோட உனக்கு கல்யாணம் இன்றைக்கி நடக்கிறது தான், என்றைக்குமே அந்த பாண்டியன் குடும்பம் என் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தி ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவருடைய அண்ணன் உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஓ எல்லாத்தையுமா பிளான் பண்ணி தான் நீ செஞ்சிட்ருக்கியா, இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னு வச்சுக்க அவ்வளோதான், அப்புறம் இங்கே வந்து எல்லாருமே நிற்பாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணனும் சரி அங்கே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயர் மந்திரம் சொன்னது போதும், சீக்கிரம் தாலி எடுக்கக்கூடியா, இவ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்னமோ மந்திரம் சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்கவும், ஏய் நீ எல்லாம் தாயா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து எல்லாத்தையும் அப்படியே காலாலே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொருள் கூட வைக்க விட மாட்டேன்றாங்க, எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பார்க்குறேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ பொண்ணா இல்லை வேறு எதானே அப்படி என்னடி இப்படி கோயிலுக்கு வந்து கூட பஜாரி மாதிரி நடந்துட்டுருக்க, ஒழுங்கா உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முடியவே முடியாது, நான் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, அப்படியே போட்டேன்னு வச்சுக்க ஒன்று, அப்படியே இங்கேயே கண்ணை மூடிக்குவேன், ஒழுங்கு மாதிரி தான் உட்காந்துரு அப்படின்னு அவருடைய அண்ணனும் சொல்லிட்டு இருக்க. ஐயரு இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அவளை என்ன பண்ணாலும் சரி அவள் கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அண்ணனும் சொல்லிட்டு இருக்காங்க. வானதி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியவே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னா ஃபோனும் இல்லை. அதுக்கப்புறமா அமைதியாகவே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஒருவேளை அமைதியாக நம்ம உட்காரோம் அப்படின்னா நம்ம கையை விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டு ஓடிடலாமா அப்படின்ற மாதிரியும் வானத்தை நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, அவன் கட்டுற தாலி மட்டும்தான் ஏறணும், வேறு எந்த ஒரு தாலியுமே தன் கழுத்தில் ஏறக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க நம்ம வானத்தையுமே இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா இங்கே மேரம்மா நீ ரொம்ப தப்பு பண்ணுற, பேசாமல் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வானதி எவ்வளவோ கதறி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே விடுறதில்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியனுக்கு வந்து ஏதோ தப்பாக கொஞ்சம் அங்கே தோண ஆரம்பிக்குது. வானதிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. பாண்டியன் என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா, நம்ம ஃபோன் பண்ணால் ஒரே ரிங்கில் எடுப்பா, நம்மளையும் திட்டுவா, இப்போ ஃபோனே எடுக்கலையே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் புலங்கி தவிச்சிட்ருக்காங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே வானதி ஃபோன் பண்ணால் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு ஏதோ அவங்க அம்மா பொங்கல் வைக்கணும்னு கூட்டிகிட்டு போனாங்களாம். போயிட்டு வந்து ஃபோன் பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ணலை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு, ஏதோ தப்பாக தோன்ற மாதிரி இருக்குது, அங்கே வானதிக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சேனன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சோழன்கிட்டையும். என்னடா இப்போ தானே வானதி பேசினான்னு சொன்னேன், அதுக்குள்ளே எப்படிடா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சோழனும் சொல்கிறாங்க. தெரியலண்ணே எனக்கு ஏதோ தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியலையே ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லை, முதல்ல ரிங் போச்சு, அதுக்கப்புறம் இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியனுமே நிலா கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அங்கே வானதி, இப்போ விடுங்க, என்ன இப்போது நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, இங்கே பாருங்க, ஆனால் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் என் பக்கம் ஒவ்வொரு தடவையும் படுக்கும்போது எனக்கு பாண்டியனோட ஞாபகம் தான் வரும், அவனை நினச்சதா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்ன உடனே, இங்கே பாருடி, கோயிலில் வந்து என்ன பேச்சு பாய்ச்சிட அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ, என்னைக்கு இவன் உன் கழுத்தில் இப்போ தாலி கட்டுறானோ அந்த நிமிஷத்துலேருந்து நீ அவனை மறந்துட்டு இவன் கூட தான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னால் முடியாது, ஆனால் நீங்கள் எல்லாரும் பாண்டியன் இல்லாத நேரமாக பார்த்து எனக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது வந்து கண்டிப்பாக இப்போ நடந்தாலும் பாண்டியன் வந்தால் அதை சும்மாவே விட மாட்டேன், இவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு என்ன பாண்டியன் கண்டிப்பாக என்னை பாண்டியன் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் கைத்து விடுங்கடா கோல பசங்களா, ஒரு பொம்பளையே அடக்க துப்பு இல்லை, இத்தனை பேர் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய அண்ணன் இருந்துக்கிட்டு, டேய் விடுங்கடா, ஆனால் அவங்க வந்து தப்பிச்சு போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்கடா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கையை விட்டுறதுக்கப்புறமா வானதி கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. எந்திரிக்கணும் ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய அம்மா எந்திரிக்க விடாமல் அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. வானதிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற தாலியை எடுத்து நெருப்பில் தூக்கி போட்டுடுறாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே அவருடைய அண்ணன் வானதியை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா என்ன இப்போது இது இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும், இது இப்போ இல்லை, இப்போ எப்படிடா எனக்கு கல்யாணம் நடக்கும் பார்க்குறேன், பாண்டியன் இல்லாத நேரமாக பார்த்து கோல பசங்களாட்டம் அவ இருந்தால் எங்கள் கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்னு, அதுவும் எனக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வந்து எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிங்கல்ல, இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்க, உங்கள் மொத்த குடும்பத்தையும் என்னை ஏமாத்தின பாவத்துக்கு ஜெயிலில் தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் கிடையாது, இங்கே பாருடா, அவள் என்ன தாலியை தூக்கி போட்டுட்டா இந்த கல்யாணம் நடக்காதா என்ன, இங்கே பாருடா 5 ரூபா கிழங்கு போதும் அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு, ஒரு மஞ்சள் கயிறு போதும், இப்போவே நான் அது போய் கோயில் வாசலில் வாங்கிட்டு வரேன், நீ இவளை இங்கேயே பார்த்துக்கடா, தைரியமாக உட்காந்துட்டு இருக்கடா, இங்கே பாருங்கடா, இவளை எங்கேயும் போக விட்டுறாதீங்க, தாலி தூக்கி போட்டுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காளா, எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நாம் தாலி தூக்கி போட்டுட்டா கல்யாணம் நடக்காதுன்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு சொல்லிட்டு போகிறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வானதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் நடந்துருமா, பாண்டியன் அப்போ எனக்கு இல்லையா, நான் அவனை இழந்துருவானா, இப்போ என்ன பண்ணுறது, வீரப்பா பேசிட்டோம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம், நிறுத்திட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் தான் அங்கே வச்சிருக்கிற குத்து விளக்கை கவனிக்கிறாங்க வானதி. அதை பார்த்ததுக்கப்புறமா அந்த கையில் எடுத்துக்கிறாங்க. அவரோட அண்ணன் போய் தாலி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அதை எடுத்து வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் எல்லாருமா தூரம் போயிடுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏய் என்னடி என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவருடைய அம்மாவும் கேட்குறாங்க, அவருடைய அப்பாவும் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே பாருங்கடா, எல்லாருமே தூரம் போகல அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒன்று இவன் கதையை முடிச்சிடுவேன், இல்லைன்னா நான் குத்துக்கிட்டு இங்கே செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ளையையும் பிடிச்சிக்கிட்டு இங்கே ரொம்ப வந்து பயன்படுத்துகிறாங்க வானத்தை. இதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துடுறாங்க, என்னங்க இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐயரு நீ எந்திரிச்சு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வானத்தை ஐயரையும் எந்திரிச்சு போக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாருமா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. வானதி அதை காட்டி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே பாண்டியனுக்கு வந்து வானதி ஏதோ பிரச்சனைன்னு தோண ஆரம்பிக்குது. அங்கேருந்து உடனே நம்ம ஊருக்கு கிளம்பலான்னு, அதான் பரிகாரம் முடிஞ்சிருச்சுல, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, அவர் ரொம்ப பயப்படுறாரு போகலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லவும், அதுக்கப்புறம் வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி அங்கே வராங்க. அங்கே போயிட்டு நேரில் போய் அவளை பார்த்தா தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அவள் கூட பேசினாதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து இங்கே எல்லாரையும் பேசி எல்லாருக்கிட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆயிருக்காது, போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா வந்து 3 நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது, பொய்யே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் இங்கே வானதி வந்து எல்லாரையும் வச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஐயரும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அவர் அண்ணன் வந்து தாலி வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா வானதி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, அதை கீழே போட ஒழுங்கு மரியாதை, நான் சொல்கிற மாதிரி இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. என்னடா நீ என்ன மிரட்டுறியா, இங்கே பாரு ஒரே குத்து, உன் ஃப்ரெண்டு இங்கேயே செத்து போயிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க.
என்னம்மா இது இவ பஜாரி மாதிரி பண்ணிகிட்ருக்கா, பொண்ணை அம்மா பெற்று வச்சிருக்க, என்னம்மா இவ எப்படி பண்ணிகிட்ருக்கா, இங்கே பாரடி ஒழுங்கு மரியாதை அதை கீழே போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அது எப்பயுமே நடக்காதரா, என்ன நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் அப்படியே நம்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்பயுமே நடக்காது, பாண்டியனை தவிர என் கழுத்தில் யாருமே தாலி கட்ட முடியாது, இப்போவே பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறா, அந்த ஃபோனை கொடுக்க போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்கலன்னா இவனை ஒரே சொருக்கிடுவான் அப்படின்னு மிரட்டவும் ஃபோனையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் நான் நினச்ச மாதிரி நடந்துட்டுருக்கேன்னு, நம்ம இல்லாத நேரமாக பார்த்து வானதிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்களாம், சீக்கிரமாக நம்ம போகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பதற்றமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி நடக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அந்த வசந்துக்காக எவ்வளோ வாங்கினாலும் திருந்தவே இல்லை, நீ இல்லாத நேரமாக பார்த்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் படிப்பு வைக்க பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சோழனும் சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க. இது மட்டும் நடக்கவே கூடாது, நான் இல்லைன்னா அவள் செத்தே போயிடுவாடா, சீக்கிரம் நடுடா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பயத்தோடையே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வானதி எல்லாருக்கிட்டையும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன இருக்க போது, நம்ம பாண்டியன் வானதியை காப்பாற்றி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா, இல்லை பாண்டியன் வரதுக்குள்ளேயே வசந்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து வானதிக்கு அவங்க நினச்ச மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.